லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. ஆட்டோ சங்கத்தில் ஆள் சேர்ப்பதில் தகராறு, பட்ட பகலில் நடந்த பச்சை படுகொலை, சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்த ஆட்டோ சங்க தலைவர், நடந்தது என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஜோதிபாசு, விஜயகுமார் ஆட்டோ ஓட்டுநர்களான இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். மதுரை அதலை பகுதியில் ஆட்டோ ஓட்டும் இவர்கள் அங்கு ஒரு சங்கமும் வைத்துள்ளனர். சங்கத்தின் தலைவர் ஜோதிபாசு, செயலாளர் விஜயகுமார் ஒன்றாக நின்று சங்கத்தை கட்டி எழுப்பிய இந்த நண்பர்களுக்குள் உருவானது அந்த பிரச்சனை. சங்கத்தில் 25 பேர் இருக்கும் சூழலில் தனக்கு தெரிந்த மற்றொரு நபரை சேர்க்க முயற்சிக்கிறார் விஜயகுமார். ஆனால் அதற்கு சங்க தலைவர் ஜோதிபாசு மறுப்பு தெரிவிக்கிறார். இதனால் இவர்களுக்குள் முதலாக கருத்து வேறுபாடு எழுகிறது. நாளடைவில் நண்பர்கள் இருவருக்கும் இடையே வந்த பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே போகிறது. நண்பர்களுக்குள் சமரசம் ஏற்படுத்த சக ஆட்டோ ஓட்டுநர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஜோதிபாசு மற்றும் விஜயகுமார் இடையே கைகலப்பு ஏற்பட்டு அது காவல் நிலையம் வரை சென்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கிற்கு பிறகு ஆட்டோ சங்கத்தில் இருந்து விஜயகுமாரை நீக்க ஜோதிபாசு முயற்சி மேற்கொண்டதாக தெரிகிறது. தன்னை சங்கத்தில் இருந்து நீக்க ஜோதிபாசு முயற்சிப்பதை அறிந்த விஜயகுமார் ஜோதிபாசுவுடன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில்தான் நேற்று சிக்கந்தர் சாவடி பகுதியில் ஆட்டோவில் வந்த ஜோதிபாசுவை பார்த்த விஜயகுமார் அவரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்து ஜோதிபாசுவை சரமாரியாக தாக்கியுள்ளார் விஜயகுமார். இதில் ஜோதிபாசு சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார். மக்கள் நடமாட்டம் மிக நெருக்கமாக உள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை பார்த்து கூடியிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆரம்பத்தில் வாக்குவாதம் போல்தான் இருந்ததாகவும் திடீரென ஆயுதத்தால் விஜயகுமாரை ஜோதிபாசு தாக்கியதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சி மாறாமல் தெரிவித்தனர். உடனடியாக ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஜோதிபாசு ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.